நீங்க விருப்பப்பட்டா இந்த அபினவ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் மொத்தத்தையும் நீங்களே டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அடுத்த 12 மணி நேரத்துல இதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் உங்க கையில இருக்கும் என்று சொல்ல விக்ரம் சிரித்துக்கொண்டே நான் அதுக்காக இங்க வரல. நான் வேற ஒரு முக்கியமான விஷயமா தான் இங்க வந்திருக்கேன். அது மட்டும் நீங்க எனக்கு பண்ணி கொடுத்தா போதும் என்று புதிராக அபினவிடம் பேசினான் விக்ரம். எனக்கு உங்களோட சொத்தெல்லாம் எதுவுமே வேணாம். நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் இங்க வந்திருக்கேன். அந்த வேலையை மட்டும் நீங்க எனக்கு பண்ணி கொடுத்தா போதும் என்று விக்ரம் சொல்ல, சொல்லுங்க விக்ரம், நான் என்ன விஷயம் பண்ணணும்? நீங்க என்ன சொன்னாலும் அதை பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் என்று அபினவ் சொல்ல, விக்ரம் அவரிடம், எனக்கு ஒரு சிலருடைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, அதை உங்களால் கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா என்று விக்ரம் அவரிடம் கேட்டான். கண்டிப்பா விக்ரம், யாருடைய டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி தரேன். அதுக்குன்னே தனியாக என்கிட்ட ஆளுங்க இருக்காங்க என்று அவர் மிகவும் மகிழ்ச்சியாக சொன்னார். ஹைதராபாத் சைடு உங்களுக்கு பிரான்ச் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இந்த விஷயத்துக்காக உங்களை இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கேன். ஹைதராபாத்தில் இருக்கிற ரெட்டி குடும்பத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அதுலேயும் முக்கியமாக அனுராதா ரெட்டி பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அவள் டெய்லியும் என்ன பண்ணுறா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் என்று விக்ரம் மிக தீவிரமாக சொன்னான். இது போக வேற ஏதாவது என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்களா என்று மிகவும் பணிவுடன் கேட்க, வேற எதுவும் என்று யோசித்த விக்ரம், ஆமாம், எனக்கு ஒரு துப்பாக்கி வேணும். அதை உங்களால் ரெடி பண்ணி தர முடியுமா? ஐ திங்க் அது உங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம்னு நினைக்கிறேன் என்று விக்ரம் சிரித்து கொண்டே சொல்ல, அதை கேட்ட அபினவ் முகத்திலும் சிரிப்பு பரவியது. யா விக்ரம், கண்டிப்பா என் கூட வாங்க என்று சொன்ன அபினவ் அவனை அங்கிருந்து கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்கும் ஒரு ரகசிய அறைக்கு அழைத்து சென்றார். அப்பொழுது அபினவ் அவனது கையில் ஒரு ஸ்டீல் பாக்ஸ் ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து அவன் முன் வைத்து திறந்தார். அதில் மிகவும் பளபளப்பான பிளாக் கலர் கன் ஒன்று இருந்தது. யாரையோ பழிவாங்க போகும் உணர்வை விக்ரம் முகத்தில் அவரால் தெளிவாக பார்க்க முடிந்தது. அதன் பின் கன்னையும் புல்லட்டையும் அந்த ஸ்டீல் பாக்ஸில் வைத்து லாக் செய்த அபினவ் அதை விக்ரமிடம் கொடுத்தார். அதை சிரித்து கொண்டே வாங்கிய விக்ரம், இன்னும் 3 டேஸில் வரேன், அதுக்குள்ளே நான் கேட்ட டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன் என்று அவன் சொல்ல, எஸ் விக்ரம், நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக இன்னும் 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும் என்று சொன்னார் அபினவ். அதன் பின் அங்கிருந்து கிளம்பியவன் ஒரு டாக்ஸி பிடித்து கொண்டு நேராக சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். இது மும்பையில் உள்ள மிகச்சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றாக இருந்தது. தன் தாத்தாவை பார்த்து கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆன பின் இன்றுதான் தனது தாத்தாவை மீண்டும் சந்திக்க போகிறான். இப்பொழுது இவ்வுலகத்தில் அவனுக்கென இருக்கும் ஒரே ஒரு இரத்த உறவு என்றால் அது அவர் மட்டுமே. சரியாக அதே நேரத்தில் இங்கே பிருந்தாவன் வில்லாவில் விக்ரம் சுரபியின் வீட்டிற்கு முன்பு மிகப்பெரிய சரக்கு லாரி ஒன்று வந்து நின்றது. அதற்கு பின்னால் அந்த கார் ஒன்றில் இருந்த ரேணுகா மிகவும் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து இறங்கியவாறு அந்த வீட்டிற்குள் ஓடினாள். வீடு பார்க்க எம்புட்டு அழகா இருக்கு, எவ்வளவு லட்சணமா இருக்குது. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற பர்னிச்சர் எல்லாம் பாரு, எவ்வளவு பழசா இருக்குன்னு. என்னடா வெளியே மசன்னு நின்றுட்டு இருக்கீங்க? எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியில போட்டுட்டு லாரியில இருக்கிற நியூ திங்ஸ் எல்லாம் உள்ள இறக்கி அரேஞ்ச் பண்ணுங்க என்று சொல்லி கொண்டிருக்க, அதை பார்த்துவிட்டு அவசரமாக ஓடி வந்த செல்வராகவன் அவளிடம், மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாமே விக்ரம் தம்பி ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கினது. அவர் இல்லாதப்ப நீங்க எப்படி இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட சொல்லலாம் என்று செல்வராகவன் சொல்ல, இங்க பாரு, தேவையில்லாம எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுட்டு இருக்க வேலையெல்லாம் வேணாம். மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச நீ இந்த வேலையை விட்டு போற மாதிரி இருக்கும். மரியாதையா ஒரு ஓரமா போய் அமைதியா நில்லு. இங்க வந்து அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வேணாம் என்று அவரை மிரட்டிய ரேணுகா அதன் பின் அவரை கண்டு கொள்ளாமல் வெளியே திரும்பி, என்னடா இன்னும் எல்லாம் வெளியே போய் நின்றுட்டு இருக்கீங்க? திங்ஸ் எல்லாம் இறக்கிட்டு வாங்க, இறக்கிட்டு வந்து இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க என்று சொல்ல அவர்கள் தங்கள் வேலையை தொடங்க ஆரம்பித்தனர். இங்க பாருங்க ரேணுகா மேடம், நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன்னு நீங்க என்ன தப்பா நினைக்க வேணாம். இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாமே விக்ரம் தம்பி நிறைய காசு கொடுத்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. அதனால அதை எதையுமே தூக்கி எறியாதீங்க ப்ளீஸ் என்று செல்வராகவன் மிக பணிவாக சொல்ல, ஏ கிழவா, வாயை மூடிட்டு அமைதியா இருக்க போறியா இல்லையா என்று மீண்டும் மிரட்டியவள் தனது வேலைகளை கவனிக்க ஆரம்பித்திருந்தாள். சுரபி என்ன மாதிரி அமைதியான ஒரு நல்ல பொண்ணு, அப்படிப்பட்டவளுக்கு இப்படி ஒரு அம்மாவா? என்னால் இதை நம்பவே முடியல.
விக்ரம் வாங்கியிருந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேர் அண்ட் ஸ்பெஷல் பீஸ். ஒவ்வொன்றும் சுரபிக்காக ஆசையாக பார்த்து பார்த்து வாங்கினது. இப்போ என்ன பண்ணுறது என்று தன் மனதிற்குள் நொந்து கொண்டவாறு அங்கு நடப்பதை எல்லாம் ஏதும் பேச முடியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். முதல் 2 மாடியில் இருந்து அனைத்து ஃபர்னிச்சரும் மாற்றப்பட்டு இருந்தது. அடுத்ததாக அங்கிருந்த வேலையாட்களை பார்த்து ரேணுகா, என்னடா 2 மாடி அடுக்குனதுக்கே இவ்வளோ டயர்டாயிட்டீங்களா? சீக்கிரம் போங்க, 3வது மாடியில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வெளியே எறிஞ்சிட்டு அங்கேயும் மாத்துங்க. சீக்கிரம் வேலை ஆகட்டும் என்று அவர்களிடம் கட்டளையிட்டு கொண்டிருக்க செல்வராகவன் சிறிது கோபத்துடன், மேடம், 3வது மாடிக்கு யாருமே போகக்கூடாது. அது விக்ரம் தம்பிக்கான ஸ்பெஷல் ரூம். மீறி அங்கே யாராவது போனீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமோட கீ இப்போ விக்ரம் தம்பிக்கிட்ட இருக்கு என்று சொல்ல, ஓ, சாருக்கு மட்டும் தனியா ஸ்பெஷல் ரூமா? அதுவும் மாடியில? ஏன் கீழே ஹால்ல ஏதாவது ஒரு ஓரமா தங்கிக்கிட்டா பத்தாதா? இது என் பொண்ணுக்காக அவங்க கம்பெனியில இருந்து ஸ்பான்சர் பண்ண வீடு. இங்க அவன் இஷ்டத்துக்கெல்லாம் இருக்க முடியாது. கீழே ஏதாவது ஹால்ல ஒரு ஓரமா தங்கிட்டு போகட்டும் என்று சொன்னவள் தன் அருகில் இருந்தவனிடம், டேய், நீங்க வேடிக்கை பார்க்கறத நிப்பாட்டிட்டு மேலே போய் இன்னொரு ஸ்பேர் கீ போட்டு டோரை ஓப்பன் பண்ணி நான் சொன்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் மாத்துங்க என்று மீண்டும் வேலையாட்களை பார்த்து மிரட்ட ஆரம்பித்தாள் ரேணுகா. ஆனால் செல்வராகவன் அதற்கு ஒத்துக்கொள்ளாமல் தன்னால் முடிந்த அளவிற்கு அவர்களை தடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே வந்த சரவணன் ரேணுகாவிடம், ரேணுகா, என்னோட அண்ணன் அவங்க பிள்ளைங்க எல்லாரையும் இங்கே கூப்பிடுவோம். இங்கே விழாவில் எத்தனை பேர் வேணும்னாலும் இருக்கலாம் தானே? அப்புறம் எதுக்கு நம்ம மட்டும் தனியாக இருந்துக்கிட்டு? ஸோ அவங்க எல்லாரையும் வர சொல்லிடலாம். அப்புறம் இன்னொரு போர்ஷனையும் நம்ம வாடகைக்கு கூட விட்டுறலாம். அதிலிருந்து நமக்கு நிறைய காசு வரும் தானே என்று அவர் சொல்ல, இதை கேட்ட செல்வராகவனுக்கு மேலும் கோபம் அதிகமானது. இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. வெளியிலிருந்து யாருமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு விக்ரம் தம்பி ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காரு என்று செல்வராகவன் முடிவாய் சொல்ல, ரேணுகாவிற்கு அவரது பேச்சு எரிச்சலை கொடுத்தது. என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? எதுக்கு எடுத்தாலும் விக்ரம் தம்பி சொன்னாருன்னு அவன் போட்ட ரூல்ஸாவே சொல்லிக்கிட்டு இருக்க? மரியாதையா அமைதியா இரு, இல்லைனா நீயும் அவனும் சேர்ந்து இந்த வீட்டை விட்டு போற மாதிரி இருக்கும் என்று அவள் சொல்ல, அவள் பேசுவதை எல்லாம் கேட்ட செல்வராகவனுக்கு அவள் மீது கோபம் அதிகமானது. கண்டிப்பா விக்ரம் தம்பிக்கு இதை பத்தி நம்ம சொல்லி ஆகணும் என்று அவன் தன் மனதிற்குள் முடிவெடுத்த சமயம், ரேணுகாவும் இந்த விக்ரம நம்ம வீட்டுக்குள்ள இருக்க விடக்கூடாது, அவனை எப்படியாச்சும் அடிச்சு துரத்தி விடணும் என்று ஒரு முடிவை எடுத்துக்கொண்டாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.